அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னங்க, நாளைக்கு வரப்போகிற தினத்துக்கு என்ன பரிசு கொடுக்குறதுன்னு ரொம்ப யோசிச்சுட்ருக்கீங்களோ? அதாவது நம்மளுடைய அன்பானவர்களுக்கு, அதாவது அன்பினுடைய இன்னொரு வார்த்தை தான் காதல். அந்த காதல் நிறைந்த நம்மளுடைய வாழ்க்கை துணைக்கு நம்ம என்ன பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய யோசிச்சுட்ருக்காங்க. நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, நம்ம எப்படி கொடுக்குறது, நம்மளே கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னு யோசிக்கிறவங்க நிறைய பேர். ஆனால் இது எல்லாத்தையும் விட நீங்கள் எப்போவுமே அவங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வருஷம் முச்சூடு நீங்கள் பரிசு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதை அவங்க வாங்கிக்கிட்டே இருக்கலாம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. நீங்கள் என்ன பொருள் வாங்கி கொடுத்தாலும் அது மற்றவர்கள் தயாரித்தது. அதை நீங்கள் விலை கொடுத்து வாங்கினாலும் கூட அது மற்றவர்களுடைய உழைப்பு கலந்தது. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பரிசு யாராலும் தர முடியாததாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அப்போ அது உங்களால் மட்டும்தாங்க தர முடியும். நீங்கள் மட்டும்தான் அதை ரெடி பண்ணணும். அது என்னன்னு கேட்குறீங்களா? அதுதாங்க உங்களுடைய துவா. நீங்கள் மட்டும்தாங்க அதை கேட்க முடியும். மற்றவங்களால் அந்த அளவுக்கு சிறப்பாக கேட்க முடியாது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும் எப்போயுமே, அவங்களுக்கு எப்போயுமே நான் ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, டெய்லி உங்களுடைய ப்ரேயரில், உங்களுடைய ஒவ்வொரு நேர தொழுகையிலையும் அவங்களுக்காக நீங்கள் கேட்கக்கூடிய துவா, அதை மிஞ்சின கிஃப்ட் இந்த வேர்ல்டுலேயே எதுவுமே கிடையாதுங்க. அது இம்மையில் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய மறுமையிலையும் அது உங்களை இணைத்து வைக்கும். இன்றைக்கி மட்டும் நீங்கள் காதலர்களாக இல்லை, மறுமையிலையும் நீங்கள் காதலர்களாக அல்லாஹ்வின் இடத்துல ஜோடியாக இணைந்து நிற்கலாம். அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட்டு தான் அவங்களுக்காக நீங்கள் கேட்கக்கூடிய துவா. அந்த ஒரு கிஃப்ட்டை நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு கொடுத்து, இம்மையில் மட்டும் இல்லை, மறுமையிலும் என்றென்றும் இணைபிரியா காதலர்களாக இருக்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.